ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி இந்த சேனலில் நிறைய எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஃபார்ம் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் ரிசோர்ஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இன்புட்டை வச்சு நம்ம எவ்வளோ ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் நமக்கு கிடைக்க போகிறது, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ first, factor product relationship, meaning, definition, laws of returns, classical production functions and its characteristics. So factor அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்புட் அப்படிங்கிறத ஃபேக்டர் அண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற அவுட்புட். ஸோ இன்புட் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட்டோட ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்க போகிறோம். தென் லாஸ் ஆஃப் ரிட்டர்ன், நம்ம கொடுக்குற இன்புட்னால நமக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை பற்றின சில லாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்புட்டுக்கோ ஒரு அவுட்புட்டுக்கோ இல்லை பேசிக் ரிலேஷன்ஷிப் தான் ஃபேக்டர் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப். தென் இட் டீல்ஸ் வித் த ரிசோர்ஸ் யூஸ் அண்ட் இட்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ இன்புட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற ரிசோர்ஸ், அதுதான் இன்புட். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா, அது நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட். ஸோ ஆப்டிமைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ், ஒரு ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணாமல் அதோட மேக்ஸிமம் யூஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். தென் இதுக்கு பேர் தான் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப். அண்ட் இதோட ஃபார்முலா y = f x1 by x2 x3 up to xn. தென் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிட்டர்ன். ஸோ லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் இன்க்ரீசஸ் பை த சேம் மேக்னிடியூட் ஆஃப் ஈச் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் அவுட்புட். திஸ் ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட் இஸ் லீனியர். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஹியர் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா ஒரு லீனியர் கர்வ். ரெண்டுமே என்ன அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். இதில் 1 யூனிட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் என்ன ஆகும் அப்படின்னா 1 யூனிட் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட், ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன். ஸோ செகண்ட் நமக்கு இருக்க லா இன்க்ரீசிங் ரிட்டர்ன். ஸோ எவ்ரி அடிஷ்னல் ஆர் மார்ஜினல் யூனிட் ஆஃப் இன்புட் ஆட்ஸ் மோர் டு த டோட்டல் ப்ராடக்ட் தென் த ப்ரீவியஸ் யூனிட். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கொடுக்குற ஒரு இன்புட், இப்போ நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் இன்புட் கொடுத்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவுட்புட் என்ன அப்படின்னா போக போக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு 2 kg ஃபெர்டிலைசர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு அவுட்புட் 5 kgயாக இருக்கலாம். செகண்ட் அவுட்புட் 10 kg, தேர்ட் அவுட்புட் 15 kg. இந்த மாதிரி அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்னில் என்ன அப்படின்னா, ஸோ கான்ஸ்டன்ட் ரிட்டர்னில் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம கொடுக்குற இன்புட் எவ்வளோ ஆச்சுன்னா, இப்போ 1 kg இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவுட்புட்டில், அதே மாதிரி 1 kg மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா போக போக அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது 5, 10, 15, 20 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஷேப் ஆஃப் த கர்வ் என்ன அப்படின்னா இட் இஸ் கான்வெக்ஸ். தென் அதுக்கப்புறம் லா ஆஃப் டிக்ரீசிங் ரிட்டர்ன் அப்படிங்கிறது, எவ்ரி அடிஷ்னல் ஆர் மார்ஜினல் யூனிட் ஆஃப் இன்புட் ஆட்ஸ் லெஸ் டு த டோட்டல் ப்ராடக்ட் தென் த ப்ரீவியஸ் யூனிட். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் ஆட் பண்ணிகிட்டே போகிறோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் குறைஞ்சிட்டே வரும். ஃபஸ்ட் அவுட்புட் 10 kgயாக இருக்கலாம், செகண்ட் அவுட்புட் 8 kgயாக மாறும், அப்புறம் 6. இந்த மாதிரி நம்மளோட அவுட்புட் போக போக குறைஞ்சிட்டே வரும். இதுதான் என்ன அப்படின்னா லா ஆஃப் டிக்ரீசிங் ரிட்டர்ன். ஸோ ஹியர் த கர்வ் இஸ் என்ன அப்படின்னா கான்வெக்ஸ் டு ஒரிஜின். ஸோ அதுக்கப்புறம் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன். Alfred Marshall stated that an increase in labor and capital applied in the cultivation of land causes in general a less proportionate increase in the amount of produce raised unless it happens to coincide with an improvement in the arts of agriculture. ஸோ இந்த லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தா அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் இன்புட் கொடுப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அது பேர் ஆப்டிமம் பாயிண்ட். அது ரீச் ஆனோடனே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் அதிகமாக கொடுக்குறோமோ நம்மளோட அவுட்புட் அந்தளவுக்கு டிக்ரீஸ் ஆகும். இதுதான் என்ன அப்படின்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் ரிட்டர்ன். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு இப்போ நம்மக்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம லேபரை வந்து ஒரு சர்டைன் பீரியட் வர இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட ஒர்க் வந்து முடியும். அதுக்கடுத்து என்னாகும் அப்படின்னா நம்ம லேபரை இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஒர்க் வந்து என்னாகும் அப்படின்னா டிலே தான் ஆகும். இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் கிளாசிக்கல் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் 3 stages ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷனோட 3 stages. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்டு ஸ்டேஜ் 3. ஸோ இதுதான் நம்மளோட இது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸோ marginal physical product, that is change in total physical product divided by change in our input level. நம்ம கொடுக்குற இன்புட்டோட லெவலுக்கும் நமக்கு வர அவுட்புட்டோட சேஞ்சஸும் தான் என்ன அப்படின்னா MPP. அப்புறம் APP அப்படிங்கிறது ஆவரேஜ் ஃபிசிக்கல் ப்ராடக்ட், தட் இஸ் டோட்டல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் டிவைடட் பை இன்புட் லெவல். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் TPP அண்ட் MPP. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கிராஃப்லேருந்து ஈஸியாக அப்டேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கர்வ் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் TPP கர்வ். ஸோ ஃபஸ்ட்டு TPP கர்வ். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா TPP கர்வ் வந்து மேக்ஸிமமாக இருக்கையில் MPP வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. அதுக்கப்புறம் TPP வந்துட்டு டிக்ரீஸ் ஆகையில் MPP வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் 2 பேசிக் ரிலேஷன்ஷிப். ஸோ பாருங்கள், TPP ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், MPP வில் பி பாசிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு அது ஜென்ரலாக வரையில் அது பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக பார்க்கையில் MPP இஸ் 0 when TPP இஸ் அட் மேக்ஸிமம். அப்புறம் MPP நெகட்டிவ் எப்போ அப்படின்னா TPP டிக்ரீஸ் ஆகையில். தென் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா MPP அண்டு APP. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா MPP வந்து APPயை விட அதிகமாக இருக்கையில் APP வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து APP MPP ஈக்குவலாக இருக்கையில் MPP இஸ் மேக்ஸிமம். தென் MPP இஸ் லெஸ் தென் APPன்னு பார்க்கையில் APP இஸ் டிக்ரீஸிங். ஸோ இதுதான் அந்த 3 ரீஜியன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 ரீஜியன்ஸை வந்துட்டு செப்பரேட் பண்ணி அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் எக்கனாமிக் எஃபிஷியன்சி. ஸோ எக்கனாமிக் எஃபிஷியன்சி இஸ் த ரேஷியோ ஆஃப் வேல்யூ ஆஃப் அவுட்புட் டு த வேல்யூ ஆஃப் இன்புட். ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேல்யூ இன்புட்டில் வருதோ எவ்வளோ வேல்யூ அவுட்புட்டில் வருதோ தட் இஸ் டிவைடட் பை த வேல்யூ ஆஃப் இன்புட். இதுதான் எக்கனாமிக் எஃபிஷியன்சி. டெக்னிக்கல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை இன்புட். அதுக்கப்புறம் அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி அக்வயர் when no possible recognition of product can make any one better off without making someone else worse off. It refers to the resource use efficiency. ஸோ அலோகேட்டிவ் அப்படிங்கிறது தட் இஸ் த அலோகேஷன், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறது. தென் ப்ரொடக்ஷன் பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இன்புட்டை வந்து அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் பீரியட். ஸோ இது வந்து இந்த சாப்டரோட MCQs, தட் இஸ் how a particular input change affects an output production can be explained through என்ன அப்படின்னா நம்மளோட input and output relationship. Then factor product relationship is expressed as y equal to நம்ம பார்த்த இந்த ஃபார்முலா, that is x1 divided by x2 x3 up to xn. The relationship between input and output is linear in case of. ஸோ நம்ம லீனியர்னு பார்க்கையில் என்ன அப்படின்னா law of constant return. அங்கே தான் என்ன ஆகும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக நம்மளோட அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். அடுத்து the relationship between the input and output is convex in case of. கான்வெக்ஸ்ன்னு பார்க்கையில் என்ன அப்படின்னா that is increasing rate of return. அதுக்கப்புறம் the relationship between the input and output is concave in case of என்ன அப்படின்னா diminishing rate of return. ஏன்னா நம்மளோட இது வந்து குறைஞ்சிட்டே வரும், அதனால தான் என்ன அப்படின்னா concave. Then law of diminishing marginal return is also known as law of variable proportion. Then an increase in labor and capital applied in the cultivation of land causes in general a less than proportionate increase in the amount of produce raised unless it happens to coincide with the improvement in the arts of agriculture. It was a definition given by. So இது எதோட definition அப்படின்னா that is law of diminishing marginal return and it was given by யார் அப்படின்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல்.
Then MPP is the slope of APP curve. So APP is given by APP நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா that is input divided by output divided by input, so other y by x. Then elasticity of production is given by MPP divided by APP. When MPP is 0, MPP 0 இருக்கையில TPP என்ன அப்படின்னா மேக்ஸிமமாக இருப்பாங்க. Then MPP நெகட்டிவ் ஆகையில் TPP வந்து decreasing. The second region of production function is also known as decision making as well as regional function. Irrational region in the classification of production function is நம்மளோட second region தான் என்ன அப்படின்னா rational region. First region as well as third region என்ன அப்படின்னா that is the irrational region. Dash is the ratio of output to input, that is technical efficiency. Transformation period is also known as production period. நம்மள சொன்னால ஃபஸ்ட்டு ஒரு இன்புட்டை அவுட்புட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் என்ன அப்படின்னா transformation period, that is called production period. Law of constant return is also known as constant marginal rate of return. Law of increasing return also known as increasing marginal rate of return. Law of decreasing return also known as decreasing marginal rate of return. When MPP is 0, TPP is maximum, that is என்ன அப்படின்னா EP is equal to 0, that is elasticity of production எப்படி இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். So these are the expected short answers in the lecture. So thank you.